ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் பாஸ்டர் ஜேம்ஸ் முகுந்தன். இந்த நாளில் ஐயா தானியல் மூலமாக இப்படி என்னுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பேர் முகுந்தன். என்னுடைய அப்பா பேர் வனராஜ், எங்கள் அம்மா பேர் சின்ன பாப்பா. நாங்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்துவுடைய முறைப்படி வளர்க்கப்பட்டேன். எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி. நாங்கள் எங்கன்னா மொட்டை போடுறதுன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே தான் போய் குடும்பத்தோடு போய் மொட்டை போட்டு வருவோம். சனிக்கிழமைனா எங்களுடைய அப்பா நாமிட்டு திருப்பதி சாமியை அவங்கள வழிபடுவாங்க. அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். எனக்கு ஒரு அக்கா உண்டு, அவங்க பேர் மகேஸ்வரி. எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அவங்க பேர் ராஜேஸ்வரி. நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை கவர்மெண்ட் ஸ்கூல் கடத்தெருவுன்ற பகுதியில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை அங்கே படித்தேன். நான் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும். அது மாத்திரமில்லை, நான் 5ஆவது படிக்கும்போது எங்கள் அப்பாவுடைய தொழில் கார்பெண்டர் வேலை செய்கிறது, தச்ச வேலை செய்வார். அவர் என்னை சனி ஞாயிறு ஆனால் தச்ச வேலைக்கு கொண்டு போய் அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். நான் அவர் கூட படிப்பு ஒரு பக்கம் படிச்சிருந்தாலும் தச்ச வேலையும் அதிகமாக நான் செய்வேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படி போகும்போது நான் 5ஆவது பாஸ் பண்ணி 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையிலும் திருப்பத்தூரில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். அதில் 10th நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா நான் டியூஷன் போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒழுங்காக வருஷம் பூரா படித்தே நீ ஃபெயில் ஆகிட்டு பிறகு டியூஷன் போய் நீ போய் பாஸ் ஆகிறது, நீ என் கூட கார்பெண்டர் வேலைக்கு வா, தச்சு வேலைக்கு வான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டார். நான் ஒரு வருஷம் தச்சு வேலை செஞ்சுருந்தேன். அப்புறம் கேட்டால் டியூஷனுக்கு எங்கள் அப்பா அனுப்பலை. எங்கள் அப்பா கொஞ்சம் கோவக்காரர். அவர்கிட்ட பேசுகிறதே கொஞ்சம் பயந்துருப்பேன். எங்கள் அம்மா கொஞ்சம் ஃப்ரீ டைப்பு, நல்லா சோர்ஸஸாக எங்கள் அம்மாட்ட பேசுவேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் தைரியமாக பேச முடியாது. அவர் கண்டிஷனாக இருப்பார். அவர் கூட ஒரு வருஷம் நான் கார்பெண்டர் வேலையே செஞ்சுட்டு அவருடைய வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அப்புறம் அந்த இடையில் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதும்போது நான் 2 வாட்ச் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். அப்போயும் சோர்ந்து போகலை. எப்படியாவது என் கூட படித்த பசங்கள்லாம் கூட அவங்க படித்து 11ஆவது கிட்ட போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, அடடா நம்ம சரியாக படிக்கலையே, படிச்சிருந்தால் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. அதில் விமலன் சொல்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, கிருஷ்ணன் ஒருத்தன் உண்டு. அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு 11ஆவது போனதும் என்னை அவங்க சரியாக பேசுகிறத விட்டுட்டாங்க, என் கூட சேரத்தை குறைச்சிட்டாங்க. ஏன்னா நான் படிக்கலை, நான் கார்பெண்டர் வேலை செய்கிறதுனால அந்த ஃப்ரெண்டுங்கள்லாம் கட் ஆகிடுச்சு. எனக்கு அப்போ படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க முடியல. நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி இங்கிலீஷ் எழுத முயற்சி பண்ணும்போது நான் பாஸ் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கள் அப்பாவுக்கு நான் கூட வேலை செஞ்சுனே இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு நல்லா செட் ஆகிட்டேன். அவர் சொல்கிறாரு, நீ வேலை செய்கிறதுனால என்ன நமக்கு குடும்பத்துக்கு நல்லா இருக்குது, வருமானமும் பிரயோஜனமாக இருக்குது, வேலை காலையில்னா கூட நீ செய்கிற, எனக்கு ரொம்ப துணையாக இருக்கிற, நீ தொடர்ந்து என் கூட வேலைக்கு வந்துடுறேன்னு. இல்லைப்பா நான் படிக்கணும் அப்படி சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் அப்போ படிக்க வைக்கிறார் எங்கள் அப்பா. நான் 11ஆவது 12ஆவது பாஸ் ஆகிட்டேன். நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஏன்னா ஃபெயில் ஆனால் நம்ம கார்பெண்டருக்கு போயிடுவோம், நம்முடைய வாழ்க்கை கார்பெண்டராக போயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த படிப்பில் உஷாராக இருந்து நான் படித்து +2 பாஸ் பண்ணிட்டேன். +2 பாஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத வந்துருச்சு. அப்படி வரும்போது, நீ காலேஜெல்லாம் வேணாம், என்னால் வயசாகிடுச்சு, என்னால் முடியல, நீ வேலையை பார்த்துக்க. இல்லைப்பா நான் படிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணி தான். அப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு 800 ரூபா சேக்ரட் காலேஜில் அது ஃபீஸ் கட்டுறதுக்கு 800 ரூபா. அப்போ பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு நான் 93ல் +2 முடிச்சுட்டேன். அந்த 93ல் போய் காலேஜ் சேர்த்து போனால் அந்த 800 ரூபாய் இல்லை, ஃபீஸும் இல்லைன்னாரு. அப்போ எங்கள் அப்பா கார்பெண்டர் வேலை செய்கிறதுனால ஒரு பில்டிங் வேலை கிடச்சிது. நானும் அவரும் போய் சேர்ந்து அதை முடித்தோம். அந்த கையில் அந்த பணம் வந்ததும் அதை போய் நான் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். எங்கள் அப்பா 95 காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுன்னு இருக்கிறேன். 95 வயசு 1995 அவர் இறந்துட்டார். அது இறந்தது பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய சூழ்நிலை காலேஜுக்கு போகிற சூழ்நிலை இல்லாத போயிடுச்சு.
என்னுடைய பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற ஒரு சிலர் தெரிஞ்ச படித்தவங்க டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ ஒசூருக்கு போயிட்டு டிவிஎஸ் கம்பெனியில் சேர்ந்துரு, உனக்கு யார் இருக்கிறாங்க படிக்க வைக்கிறதுக்கு, அதனால் நீ டிவிஎஸ் கம்பெனிக்கு போயிடணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை. நான் என்ன செஞ்சேன்னா, வெள்ளி சனி வியாழனும் 3 நாள் என்ன செஞ்சிருவேன்னா காலேஜ் லீவ் போட்டுவிடுவேன். லீவ் போட்டுவிட்டு எங்கள் மாமா கொஞ்சம் கார்பெண்டர் வேலை செய்வார். அவர் கூட அந்த நாட்களில் போய் வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுப்பேன், வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன், காலேஜுக்கு பயன்படுத்துவேன். இப்படியே என்ன செஞ்சேன்னா செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் முடிச்சிட்டேன். தேர்ட் இயர் முடிச்சிட்டேன். ஆனால் என்னால் மேலே படிக்க வைக்க முடியல. குடும்ப பொறுப்புக்கு மேலே வந்துருச்சு. நான் வேலைக்கு போனால் தான் பொழப்புன்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு தெரிஞ்ச வேலை, எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த வேலை கார்பெண்டர் வேலை. 96 காலேஜ் முடித்தோம். நான் 2000 வரையில் ஏறக்குறைய 4 வருஷம் இந்த திருப்பத்தூர் பகுதியில் கார்பெண்டர் வேலை, கார்பெண்டர் தெரிஞ்சவங்க கூட போய் சேர்ந்து வேலை செஞ்சு இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயின்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை, என்னடா பிகாம் முடிச்சுட்டு இப்படி கார்பெண்டர் வேலை செய்கிறோமே, சென்னைக்கு போய் சம்பாரிச்சாக்கா கொஞ்சம் வீட்டுக்கு பிரோஜனமாக இருக்கும், அம்மாவுக்கும் உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு. சரி, என் நண்பர் மூலமாக எனக்கு சென்னை கூட்டின்னு போனாங்க. என் நண்பர் பேர் விமலன். அவன் குடும்பமாக சென்னையில் இருந்தால் நான் அப்போ சென்னைக்கு போகிறேன். 2000 நான் சென்னையில் போகிறேன். போகும்போது பார்த்திங்கன்னா அப்போது அங்கே வேலை வந்து ஒரு லியோகாம் கம்பெனின்னு சொல்லி கந்தன் சாவடி பகுதியில் ஒரு அக்கௌண்ட் செக்ஷனில் போய் நான் வேலை செஞ்சேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 2000 சில்லரை கொடுத்தாங்க. அந்த பணம் எனக்குள்ள நல்லா இருந்தது. ஆனால் குடும்பத்துக்கு அனுப்பலை. ஆனால் தேவைகளுக்கு வந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் நானும் வந்து பணம் வாங்கினே தவிர வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. ரொம்ப ஒரு 3-4 மாதம் அப்படி அந்த வாழ்க்கை போயின்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, அம்மாவுக்கு அனுப்ப முடியாமல் நம்ம வந்து அம்மாக்கிட்டேருந்தே பணம் வாங்கி நிலைமை போயிடுச்சேன்னும் போது, சரி நல்ல ஒரு கம்பெனி கிடச்சா நமக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வந்தால் நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பலாமேன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என் நண்பர் சொல்கிறான், இங்கே சின்னமலை பகுதியில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போகலாவா, அங்கே ஜெபிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போகிறாங்க. ஒரு சண்டேயில் போய் நாங்கள் உட்காரோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே வந்து ப்ரேயர் குறிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க எனக்காக ஜெபித்தாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ போகிறேன் அம்பத்தூர் பகுதியில். அந்த கம்பெனி கிறிஸ்டின் கம்பெனி, பெரிய ஏசப்பாவுடைய போட்டோ இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓ, ஏசப்பாட்ட போய் நேற்று ஜெபித்தோம், நமக்கு இன்றைக்கே ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம். உடனே காலையில் ஃபஸ்ட்டு போய் இன்டர்வியூ நான் தான் அட்டன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீ வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் மத்தியானம் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்து இன்டர்வியூ பண்ணி போயின்னே இருந்தாங்க. என்ன மாற்றி இருக்க சொன்னாங்க. போய் நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு சொன்னார் அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த மேனேஜர். சரி, சாப்பிட்டு உட்காந்து இருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு 50 பேருக்கு மேலே அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு ஒரு சகோதரன் வந்தால் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணான். அவனையும் நிறுத்திட்டாங்க. எங்கள் 2 பேரையும் கம்ப்யூட்டரில் விட்டாங்க. அவன் என்னோட கம்ப்யூட்டரில் நல்லா அந்த இதெல்லாம் செஞ்சபோது அவனுக்கு அந்த வேலை கிடச்சிச்சு. என்னை அமுச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். நீ நினச்சிருந்தா எனக்கு வேலை கிடச்சிருக்க ஏசப்பா. அந்த பையன் வராதுன்னான்னா, அந்த 6 மணிக்கு வந்த பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. நீ நினச்சிருந்தா அவன் நிறுத்திருக்கலாம், எனக்கு கிடைக்க வச்சிருக்கலாம். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டாமல் மனசுக்குள்ளேயே நினச்சின்னு நான் என்ன செஞ்சிட்டேன்னா, கொஞ்சம் வெறுத்துட்டு கொம்புன்னு அங்கேருந்து வந்துட்டேன். இன்னொரு கம்பெனிக்கு போனால் இன்னொரு கம்பெனியில் போய் சேர்ந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு, ஏன்னா சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் குடும்பத்துக்கு நடத்த முடியுன்ற ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. என்ன தான் நம்பி இருக்குது குடும்பம். அப்போது ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸைட் பேட்டரி கம்பெனியில் எக்மூர் பகுதியில் செஞ்சேன். அப்போ அங்கே போனால் எனக்கு இங்கிலீஷ் சரியாக வரல. நான் இருந்த இடமெல்லாம் திருப்பத்தூர் டவுனில் இருந்தேன். எனக்கு சொந்தங்கள்லாம் யாரும் படிக்கலை, எல்லாம் தமிழ்லே பேசினதுனால எனக்கு இங்கிலீஷ் வரவே இல்லை. அங்கே இங்கிலீஷே பேசணுன்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னை அந்த கம்பெனி விட்டுருந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாச்சு. அந்த கம்பெனிலேருந்து என்னை வெளியே போட்டாங்க. இருந்த கம்பெனியை விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எக்மோர்லேருந்து சேத்துப்பட்டு ட்ரெயினில் வந்து அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அழுறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, இருக்கிற வேலையை விட்டுட்டேன். அப்படியே அழுந்து அந்த எப்படியும் ஒரு அரை மணி நேரம் அந்த சேத்துப்பட்டு அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து அழுந்துன்னுக்கிறேன். அப்போது கண்ணெல்லாம் தொடச்சிக்கினேன்.
யாருன்னா அவங்க புது மனுஷன், யாருக்கும் தெரியாது, ஜனங்க ஏறாங்கிறாங்க போகிறாங்க. நான் அழுறேன். என்னால் எவ்வளோ அழ முடியுமோ அழுந்துட்டு தேத்திக்கின்னு கொம்புன்னு நான் என்ன செஞ்சுட்டேன்னா என் சொந்த ஊர் திருப்பத்தூருக்கு நான் வந்துட்டேன். அப்போ இங்கே எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரர் வந்து செக்கில்நாத்தம் பகுதியில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசி ஒசூரில் டைட்டன் கம்பெனியில் போய் நான் சேர்ந்தேன். பார்ட்-டைமாக அந்த கான்ட்ராக்ட் பேஸில் போய் சேர்ந்தேன். ஒரு மாதம் நல்லா வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினேன். அது எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே காலையிலையும் மதியானம் டைட்டன் கம்பெனியில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. நைட்டு மாத்திரம் நாங்கள் செஞ்சு சமைச்சிப்போம். ஒரு டீம்மேட்டாக அதில் இருந்தோம். ஆகஸ்ட் 31 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூன்யமான நாள் ஆகிப்போச்சு. அன்றைக்கி வாந்தி ஆச்சு. ஒரு வாட்டி வந்துச்சு, ஏதோ சாப்பிட்டு ஜீரணால 2 வாட்டி ஆச்சு, 3 ஆச்சு, ராத்திரியெல்லாம் வாந்தி. என்ன செத்துருவன் என்ற எண்ணம் ஆகிப்போச்சு. ரத்தம் வாந்தி எங்கே எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு அப்படி வாந்தி எடுத்து அப்படியே என்னுடைய முதுகில் அப்படி கூண்டு விழுந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என் ரூமில் இருக்கிறவர் சொல்கிறாரு, அவளுக்கு பயம் விழுந்துருச்சு. அவன் என்ன பண்ணான், என்னை பஸ்ஸில் ஏற்றி நீ வீட்டுக்கு போயிடு, உன் நிலைமை சரியில்லைன்னு சொல்லி அமிச்சான். ஆனால் நான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என்னால் ரொம்ப இதாகிப்போச்சு. என்னை உடனே ஆஸ்பத்திரிக்கு அவங்க கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு குளுக்கோஸ் முதல்ல எனக்கு அப்போ தான் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. காலேஜெல்லாம் அது மாதிரி குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி இல்லை. ஏற்றுறாங்க. திருப்பியும் வாந்தி வந்துடுச்சு. வாந்தி வரும்போது எங்கள் திருப்பத்தூர்லேருந்து ஆம்பூரில் பெத்தஸ்தான் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, கொஞ்சம் பிரபலமான ஆஸ்பத்திரி. அங்கே எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போகும்போது அன்றைக்கி நைட் டைமில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். வெறும் அந்த மரங்கரெல்லாம் பார்த்து பயம் ஜாஸ்தியாகி பிபி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ எனக்கு வகுத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு எல்லாம் ரெடி பண்ணால் பிபி 170 கிட்டே இருக்குது. அவங்க பிபி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறது நிறுத்திட்டு விட்டுட்டாங்க. காலையில் எங்கள் சொந்தக்காரெல்லாம் என்னை சுற்றி இருக்கும்போது எல்லாம் நார்மலாக வந்துச்சு. அப்போ டாக்டர் பார்க்குறாங்க, ராத்திரி 170 இருந்துச்சு பிபி, இப்போ நார்மலாக இருக்குது, அப்போ ஆப்ரேஷன் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி ஆப்ரேஷன் நிறுத்திட்டாங்க. ஒரு 10 நாள் அங்கே குளுக்கோஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மூக்கில் டியூப் போட்டாங்க வாந்தி எடுக்கிறதுனால. 1 பாத்ரூமுக்கும் டியூப் போட்டதுனால 10 நாளாக நான் அப்படியே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வாந்தி நின்ற மாதிரி சொல்லி அப்புறம் எனக்கு இட்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் சாப்பிட்டேன். திருப்பி வந்தால் வீட்டில் வந்து சாப்பிட்டா வாந்தி ஸ்டார்ட்டு. இங்கே எனக்கு தெரிஞ்ச சந்தநாத டாக்டர்னு சொல்லி ஒரு எம்டி டாக்டர் இருக்காங்க, அங்கே கூட்டின்னு போனாங்க. உங்கள் பையனுக்கு சின்ன வயசாக இருக்குது, நீங்கள் வேறு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும், ஒன்று போனால் சென்னை கொண்டு போனீங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் கொண்டு போகணுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போது எங்கள் அம்மா ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம், அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கின்னு சென்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே எனக்கு 25 நாள் ட்ரீட்மெண்ட்டு. எல்லாம் இந்த மூக்குலேயும் வெறும் குளுக்கோஸ் தான் எனக்கு ராத்திரினா ஏற்றுவாங்க, பகல் எல்லாம் டியூப் போட்டு விட்ருவாங்க. இப்படி தான் வாழ்க்கை இருந்துச்சு. அப்போது வந்து ஜெபிக்கிறவங்க வந்தாங்க, உன் மேலே ஒரு இருக்குது, உங்களோட யாரும் இல்லையானா எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வெளியே போயிட்டு இருந்தாங்க. அப்போது உனக்காக ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏசப்பா அது ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கள். அப்போது ஏசு ரத்தம் ஜெயம் கொஞ்ச நேரம் சொன்னாலும் என்னுடைய குலதெய்வம் வந்து நான் கோவிந்தா திருப்பதி கும்பிட்றதுனால நான் அடிக்கடி எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்து கோவிந்தா 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 இதுவும் சொல்லினே இருப்பேன். ஏசு ரத்தம் ஜெயமும் அப்படியே சொல்லுவேன். இப்படியே போய் நினச்சி அங்கேயும் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்க. போதுமான ரத்தம் இல்லை. என்னை அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா 25 நாள் கழித்து என்னை அமுச்சு விட்டாங்க. வந்தால் திருப்பியும் வாந்தி நிற்கலை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, டைட்டலில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 70 கிலோ, 65லேருந்து 70 கிலோ நான் இருந்தேன். இந்த வாந்தி எடுத்து பார்த்திங்கன்னா நான் 35 கிலோக்குள்ளே வந்துட்டேன். நான் எனக்கு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடுன்னு சொன்னால் எதுவுமே நிற்கிறதில்ல. குளுக்கோஸ் தண்ணி தான் நான் அடிக்கடி அதிகமாக குடிப்பேன். இல்லைன்னா கஞ்சி நல்லா கரைச்சி அந்த தண்ணி குடித்தா தான் என் வகுத்துக்குள்ளே போகும், மீதி அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். என் வாழ்க்கையே சூனியமாகி போச்சு. இதில் வேறு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை. யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. மந்திரத்துக்கு கொண்டு போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கோழி அறுத்தா நல்லா என்ன சொன்னால் அந்த கோழி அறுப்பாங்க. எதெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ எல்லாம் செஞ்சுட்டாங்க. கூப்பிடாத சாமி இல்லை, எதுவுமே என்னெல்லாம் கைவிட்டுச்சு. ஒரு சூனியமாக சாகிற நிலைமைக்கு வந்து நின்றுட்டேன்.
இப்படி நடந்தால் மேல் மூச்சு எடுக்கும், கீழ் மூச்சு எடுக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் நான் வீட்டுக்கு ஒரு பாரம் ஆகிட்டேன். ஸோ வீட்டுக்கு சமாளித்து போகிறேன். நானே செலவாகிப்பட்டேன். ஆஸ்பத்திரிக்கு இதுக்கும் செலவு, இருக்கிற நகை எல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே எங்கள் அம்மா ஒன்றும் முடியல. இதில் எங்கள் அக்கா கல்யாணம் ஆகி எங்கள் மாமா உண்டு. அவங்களும் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. எவ்வளோ நாள் செய்ய முடிஞ்சு, அவங்களாலையும் செய்ய முடியல. காரணம் எவ்வளோ செய்ய முடியும், அவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நாள் எங்கள் மாமா சொல்கிறாரு, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, செங்கத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே ஏசாப்பாட்ட போனால் நல்லா ஆகுது. அந்த மீட்டிங்கில் ஊழியக்கார் வந்துக்கிறாங்க. போனால் எனக்கு போக பிடிக்கல. ஏன்னா நம்ம திருப்பதி போய் கும்பிட்ற சாமி, சனிக்கிழமைனா நாம் ஏறுறது, டெய்லி பட்டை போட்டு தான் நான் சாமி கும்பிடுவேன். அந்த பழக்கத்துக்குள்ளே எங்கள் அப்பா கரெக்டாக கொண்டு வந்துட்டார். எது சாப்பிட்றோமோ சாப்பிட்றோமோ அவர் காலையில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம். அதில் அவர் கரெக்டாக இருந்தார். ஏன்னா அவர் ஆச்சரி தொழில் செய்கிறதுனால அவர் அதில் கரெக்டாக இருப்பார். அவர் நல்லா பட்டம் போட்டு ஒரு இது வச்சுருவார், குங்குமம் வச்சுருவார். ஏன்னா ஆச்சரி தொழில் செய்கிறதுனால அந்த இதில் கரெக்டாக இருப்பார். என்னையும் அதில் கொண்டு வந்துட்டார். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என் நண்பன் சூரிய பிரகாசன், அவன் பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கிறான். அவன் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்கிறா, நீ முத்துலட்சுமி பார்த்தியா? முத்துலட்சுமி ஏசுலேருந்தே ஆண்டு சுகம் கொடுத்தாரு ஏசாப்பா, அதனால் நீ இயேசுவை ஏற்றுக்கினே நான் பொழைப்பேன், இல்லைனா அவ்வளோதான்னா. எனக்கு அவன் சொல்கிறத பார்க்கும்போது, நீ இயேசுக்கிட்ட வந்தால் வாழ்கிற மாதிரி இல்லை செத்துருவன்னும் அவன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. போடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பக்கம் அவன் சொன்னதை யோசித்து பார்க்குறேன், இன்னொரு பக்கம் அவன் கோவம். நம்ம சாமியை விட்டு போட்டு சாமிகிட்ட போகிறதுக்குலாம் எனக்கு பிடிக்கல, வெறுப்பு. இதில் எங்கள் மாமா எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போவார், செலவு பண்ணுவார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு ஊழியக்காரி பக்கத்தில் ஒரு அன்பழகன் பிரதர்னு சொல்லி ஒரு பிரதர் ஊழியம் செய்யுங்கிறார். அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அவர் நிற்கிறார். பிரதர் ஜபம் பண்ணிட்டோமான்னு கேட்டார். மாமா கூட்டு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் பண்ணுங்க. ஆனால் வெறுப்பு, எனக்கு இயேசு ஏற்றுக்க மனசே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா ஜபம் பண்ணிட்டு போயிட்டார். ஒன்றும் நல்லா ஆகலை. இதுவும் இன்னொரு முயற்சி என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவுக்கு சொந்தக்காரெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அண்ணன் பசங்களெல்லாம் அவங்களெல்லாம் பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க போனால் சிலர் சொன்னாங்க, ஜான்சன் ஆஸ்பத்திரிக்கு போனால் நீ நல்லா இருவேன்னாங்க. எனக்கு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாம்மா, அவங்க அண்ணன் பிள்ளைங்களெல்லாம் நீ பார்த்துன்னு சொல்கிறிய, என்னை ஜான்சன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம். அவங்க ஜான்சன் ஆஸ்பத்திரி எனக்கு கூட்டு போங்க. லோக்கலில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்டதெல்லாம் வாத்தி என்ன பண்ணிட்டேன், கோபத்தில் எங்கள் அம்மாவை அங்கேயே விட்டுட்டு நான் மாத்திரம் அந்த காடுகுண்டு அடியிலேருந்து மெஜஸ்டிக் திருப்பத்தூருக்கு 12 மணிக்கு சேர்ந்துட்டேன். வாந்தி பின்னால் உட்காருவேன். பஸ் ஏறும்போது எப்போவுமே முன்னே உட்கார மாட்டேன், பின்னால். ஏன்னா பின்னால்னா ஜன்னல் விட்டு வாந்தி எடுத்தால் கூட அது பின்னால் போயிடும். முன்னே எடுத்தால் பஸ்ஸுக்குள்ளே வந்துடும் சொல்லி பின்னால் உட்காந்து வாந்தி எடுத்துனே வீடு சேர்ந்துட்டேன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டு சேர்ந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன், விடிஞ்சால் சர்ச்சுக்கு போகணும். நம்ம போதும், இவ்வளோ நாள் தேடின எல்லாத்துமே போதும், ஆஸ்பத்திரிக்கு எதுவும் வேணாம். நம்ம அந்த ஃப்ரெண்டு சொன்னதுக்கே அவனை வச்சு காலையில் போனேன். அங்கே போனதும் அவங்க எனக்கு ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதும் உடனே வாந்தி நிற்கலை. ஆனால் ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒரு சமாதானம் என் மனசுக்கு இருக்கிறது உணர்ந்தேன் நான். சரி, தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போகும்போது ஒரு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நீ வாந்தி ரத்தம் வாந்தி எடுத்தால் கூட நீ என்ன சொல்லி ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லி சாப்பிடு, வாந்தி வராது. அந்த தைரியம் எனக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். வாந்தி வரல. இப்படி இருக்கும்போது நான் செத்துருவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அங்கே நான் பொழைப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த சர்ச்சுக்கு போகும்போது வந்துச்சு. இடையில் நான் போகல. கொஞ்ச நேரம் அப்படி இன்றைக்கி போகிறது, ஒரு நாள் போகிறது, 2 நாள் நின்றுக்கிறது. இப்படியே போய் நிற்கும்போது எனக்கு கொஞ்சம் சுமார் ஆக நான் என்ன செஞ்சிட்டேன்னா, அப்போ தாடியெல்லாம் விட்டுருந்தேன். உடனே என்ன பண்ணிச்சுன்னா, நம்ம திருப்பதிக்கு போனோம். நம்ம மொட்டை போகிறதுனா எங்கே போடணும், திருப்பதி தானே போடுற பழக்கொண்டு. நான் ஒண்டியே என்ன செஞ்சிட்டேன்னா, கொஞ்சம் சுகரம் ஆச்சு, நான் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டேன். பார்த்தா திருப்பி அந்த பாஸ்டர் போனால் அவர் ஒன்றுமே சொல்லலை, சிச்சினே ஜபம் பண்ணார். அப்போ எனக்குள்ள ஒரு மனசில் ஒரு மனசாட்சி சொல்லுது, நீ துரோகி, ஏசாமி சுகம் கொடுத்தா நீ என்ன சுகம் பெற்றுக்குன்னு அங்கே போயிட்டே நீ நல்ல மனுஷனா அப்படின்னு என் கேள்வி என்ன கேட்குது, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்ச்சு. அப்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரை செத்தாலும் நான் சாகிறேன், ஆனால் இதுக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னையே நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அவரை நான் கேட்குறேன். அவர் எனக்கு கொடுக்கல. 4 மாதம் ஆகி கொடுக்கல.
அப்போ தான் கடவுள் எனக்கு இந்த ஒரு சில நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, இங்கே அண்டுல்லாப்பம் மண்டபத்தில் ஒரு 5 ஊழியக்காரர் சேர்ந்து ஊழியம் நடத்துகிறாங்க, உபவாச கூட்டம். அதில் என்னை கூட்டின்னு போனாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல் ஆளாக போய் நின்றேன். ஏன்னா 4 மாதம் ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்டேன், அவர் கொடுக்கல. அப்போது உடனே நான் ஓடி போய் ஃபஸ்ட்டு நின்றேன். அப்போ தான் எனக்கு அவங்க ஞானஸ்தானம் சாமி ஜபதர் அவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எனக்கு ஜேம்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. அப்போது அந்த வீட்டுக்கெல்லாம் நான் சொல்லலை, எங்கள் அம்மாட்ட சொல்லலை, யார்கிட்டும் சொல்லலை. எனக்கு இயேசு தேவை, நான் வாழணும், அந்த நம்பிக்கையில் எடுத்துகிட்ட பிறகு அந்த செய்தி ஒன்று வருது. அப்போது அந்த ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறேன். அப்போது மோகசி செய்தி கொடுக்குறாரு. அதில் சாக போகிற உனக்கு இயேசு உயிர் கொடுத்தாரு, நீ இயேசுக்கு என்ன செய்ய போகிற, இயேசுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு வரும்போது ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ அந்த கேள்வி எனக்கு மாத்திரம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் யோசிச்சு கேட்குறேன், என்ன செய்யலாம் இயேசுக்காக, இயேசு எனக்கு உயிர் கொடுத்தாரு, அவருக்கு என்ன செய்யலான்னு அப்படியே கேள்வி ஓடும்போது எது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, ஊழியத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் போனது இயேசு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் இயேசுக்கிட்ட போகிறேன், ஊழியன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னா அவர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நீ உங்களுடைய ஊழியக்காரர் கூட உடன் ஊழியம் செய்யலாமே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. அடுத்த ஆப்ஷன் சொல்கிறாரு, ஏன் உங்களை போல் ரட்சிக்கப்படாமல் வியாதியில் நோயில் அழிஞ்சுன்னுக்கிறாங்களே அவங்களுக்கு நீ ஜெபிக்கலாமே அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் என் காதல் விழுந்துச்சு. அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன், நம்ம ஊருக்கு போகிறோம், நம்மளாட்ட இருக்கிற எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்மளை போல் அறியாமல் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு நான் வந்தேன். இதுக்குள்ளே 2001 வருஷம் ஓடிப்போச்சு. 2002 4வது சனிக்கிழமை இருக்கும், ஒரு ஜபிக்கிற ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, என்னை போல் எத்தனை பேர் எங்கள் ஜார்ஜ்பேட்டை மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்களாம் ரசிக்கப்படணும், எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க, அவங்களாம் சுகம் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜப ஊழியத்தை தொடங்கி ஆரம்பித்தேன். அது 2 பேர் ஆச்சு, அது 3 பேர் ஆச்சு. ஆண்டவர் மிராக்கிள் செய்ய ஆரம்பித்தார். சாக கிடக்கிற எண்ணெய் மூலமாக ஆண்டு சுகம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது 2 3 ஆகி அப்புறம் ஒரு 10 பேர் டெய்லி ஜபிக்க ஆரம்பித்தோம். அப்படியே ஜபம் நடந்துகிட்டே இருக்குது. ஜபம் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஆளாக ஜபத்தில் சேர்றாங்க. அப்போ எங்கள் வீடு ஓடி வீடாக இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வசதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் நடத்துறதுக்கும் இடமும் இல்லை. அப்போது ஒரு அம்மா இந்திராணி அம்மான்றவங்க அவங்களுடைய ஒரு ரூமை கொடுத்தாங்க. அந்த ரூமில் அந்த ஜப ஊழியத்தை அப்படியே செஞ்சுனே இருக்கும்போது, ஐயோ நம்மலாம் ஜெபிச்சுன்னுக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கணும், ஒரு சர்ச்சு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிலாம் கேட்டோம். அப்படி கேட்டு நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் தெரு வச்சுக்கப்படணும் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் 2002லேருந்து. அது தொடர்ந்து ஜபம் அப்படியே வளர அந்த மழை காலம் வந்தபோது அந்த வீட்டில் அவங்களுக்கே இடம் இல்லை. அப்போது ஒரு காலி இடம், இன்னொரு அம்மா தேவி அம்மான்னு சொல்லி அந்த அம்மா எங்களுக்கு காலி இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் டெட்டு போட்டு ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்களே எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்த கொடுத்தாங்க. டென்ட்டு போகிறதுக்கு இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 1500 ரூபா அப்போ சேர்ந்தது. அதில் ஒரு டென்ட்டு போட்டு அந்த ஊழியத்தை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அசுத்தாவி துரத்துறது, சுகம் ஆகிறது, ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கிரியை செஞ்சார். அப்படி செஞ்சுனுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் இருக்கிற ஜனங்க இயேசுக்கிட்ட வரும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் லட்சக்கணக்காக கோயிலை கட்டி, நாங்கள் கோயில் கட்டியிருந்தா நீ சாதாரண டென்ட்டோ போட்டு ஜனங்கள்லாம் இப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போது அது போலீஸ் கேஸ்கெல்லாம் கொடுத்து டென்ட்டை காலி பண்ண சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த டென்ட்டுக்கு போட்டவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலி பண்ணிவிடுங்க, எங்களுக்கு ஊர் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் டென்ட்டு இங்கே எடுத்து என் சொந்த இடத்துல எடுத்து அந்த டென்ட்டு போட்டு நடத்தினே இருந்தோம். ஆண்டவர் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜனங்க வர ஆரம்பித்தாங்க சர்ச்சுக்கு. நான் யாரையும் கூப்பிடல, ஏன்னா எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு கொடுத்த ஊழியம் ஜபம், நான் ஜபம் தான் பண்ணிட்டுருக்கிறேன். அவங்களே ஜபம் பண்ணு, அவங்களே ஜபம். ஏன்னா இதை பார்த்துருக்குறாங்க ஜனம், என்னைக்கு செத்து தூக்கின்னு வருவான்னு சொல்கிற சூழ்நிலையில் நான் சென்னை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அப்படி என் நிலைமை இருந்தது.
அதெல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, இவன் இயேசுகிட்ட போய் தான் அவனுக்கு சுகம் கிடைச்சிது அப்படின்றத ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டாங்க. நீ என்ன பேயை துரத்துறியா, ஜனங்களெல்லாம் எதிரி பார்க்குறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எந்த டிஸ்டர்ப் பண்ணல, நான் யாரையும் இடைஞ்சல் பண்ணல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செஞ்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உன்னை சாகிற உள்ளம் உன்னை வெளியே வர விடாது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். சார் இனி எந்த ஆக்ஷனாக எடுங்க, ஊரில் வந்து விசாரிச்சுட்டு செய்யுங்க சார் அப்படி சொன்னால் அவருக்கு வரவே இல்லை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆண்டுடைய கிருபையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழியம் வளர ஆரம்பிச்சது. ஜனங்க வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சபை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தோம். இதில் நாங்கள் செஞ்சது என்னென்னா, இந்த ஊழியம் செய்யும்போது டியூஷன் ஊழியம் ஃப்ரீயாக செய்வேன். நர்சரி ஸ்கூல் வந்து 25 ரூபா ஃபீஸுக்கு அப்படி ஒரு ஸ்கூல் நடத்துவோம். இது இல்லாமல் இந்த காரியங்களாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். சோஷியல் பணிகளும் செய்ய கடவுளுடைய கிருபையினால் இந்த ஊழியம் வளர ஆரம்பிச்சது. இப்போ டெய்லரிங் ஊழியமும் நாங்கள் செஞ்சுன்னுக்கிறோம். எனக்கு இதில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் எனக்கு மனைவி ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டு கொடுத்தா. அவங்க பேர் ஷர்லின் சாரா, என் மனைவி பேர் சகிலா. அவங்க 10வது இப்போ படிச்சுன்னுக்கிறாங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அந்த நாளில் என்னை எங்கள் அம்மாவை அடிச்சுட்டாங்க. எதிர்ப்புகள் ஜாஸ்தி. சர்ச்சுக்கு என்னை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. என் கூட யாரும் பேசுறதில்ல, கல்யாணத்துக்கு யாரும் சேர்த்தக்கூடாது, சாவுக்கு வரக்கூடாது. ஆனால் ஒன்று சொன்னேன், நான் எனக்கு யார் வந்தாலும் வரலனாலும் எனக்கு ஏசு தான் போதும். எங்கள் அக்கா மாமாவே வரலனாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு ஏசு போதும். ஏசு எனக்கு உயிர் கொடுத்தார். அது லெவல்லே போயினே இருந்தது. இப்படி போயினே இருக்கும்போது ஊழியம் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் பண நெருக்கடி ரொம்ப கஷ்டமாக போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்குள்ள அது ஓடிச்சு. ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டவரை நான் எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிறாங்க, ஒரு 500 ரூபா மாதம் எனக்கு காணி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதை வச்சு நான் நடத்திக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை. 300 ரூபா 200 ரூபா மாதம் காணிக்க வரும். பெட்டி காணிக்க வந்து 50 ரூபா தான் விழும். 50 ரூபா 4 மாதம் சேர்த்துனா ஒரு 200 ரூபா வரும். அது அக்கௌண்ட்டில் போடுவோம் அந்த காசை. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு பாலுக்கு பத்தலை, பாப்பாவை ஆஸ்பத்திரின்னு கூட்டு போது பத்தலை. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆகிப்போச்சு. பண நெருக்கடி. என்னுடைய மனைவி குடும்பத்தார் கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அவங்க சில நேரத்தில் மூஞ்சி சுரிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்படி வேதனையாக இருக்கும்போது தான் கடவுள் எனக்கு என்பிஎம் சொல்லி நேபர் பீஸ் பண்ணி சென்னையில் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, ஐயாருக்கு ஊழியம் செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாங்க. சரி, இவங்ககிட்ட போய் கெஞ்சிறதை காட்டிலும் கிறிஸ்தவங்க சகோதரர் தானே, அவங்க கொடுக்குறதுக்கிட்ட வாங்குறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னே நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன், யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்யணும். ஆனால் குடும்பம் கல்யாணம் ஆகாதவர்களும் என்னுடைய ஊழி நல்லா தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு தான் எனக்கு பெரிய தலைவலி. குடும்பத்தில் பணம் பத்தவே இல்லை, 500 ரூபா பத்தவே இல்லை, நெருக்கடி. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் என்பிஎம்மில் சேர்த்து அந்த ஊழியத்துலேருந்து கொஞ்சம் எனக்கு மாத சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சப்போர்ட்டு சின்ன எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஊழியத்துக்கு ஓட அது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஊழியம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் ஞானஸ்தானம் எடுத்த சபைக்கு வந்து கொஞ்சம் சபையை தாங்க ஆரம்பித்தாங்க. இது மத்தியில் பார்த்தீங்கன்னா வளர எதிர்ப்புகளும் ஜாஸ்தியாச்சு. அப்போது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒரு சிலர் ஆண்டவர் தட்டினார். ரொம்ப ஆடினவங்களெல்லாம் தட்டினா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அவங்ககிட்ட மோதாதீங்க, மோதனா நம்மளுடைய உயிரே போயிடுன்ற அளவுக்கு ஒரு பயத்தை கடவுளை கொண்டு வந்தார். இப்போ ஒரு விடுதலையோடு நான் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறேன். இங்கே ஸ்கூல் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறோம், டியூஷன் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறோம், டெய்லரிங் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறோம். கடவுளை ஆண்டவர் பயன்படுத்தின்னு வரார். இன்றைக்கி இங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். கடவுள் வந்து இப்போ என்னை மேன்மையாக வச்சுன்னுக்கிறாரு. இன்றைக்கி அநேகர் சொல்கிற அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சுன்னுக்கிறார். அன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்த எனக்கு இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு ஆண்டு என்னை உயர்த்தின்னுக்கிறார், ஊழியத்திலும் பயன்படுத்தின்னுக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஏன் இந்த சாட்சி நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இங்கே கன்னியாகுமரி வரையிலும் தமிழ்நாட்டில் சுற்றிருக்கிறாங்க. ஆந்திரா சைட்லேருந்து திருப்பதி உள்ள அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இந்த பக்கம் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மூகாம்பிகை தர்மசாலெல்லாம் போயிருக்கிறாங்க கோயில். வருஷத்துக்கு 2 வாட்டி புண்ணிய ஸ்தலத்துக்கு அப்பா போவார். கேரளாவில் குருவாயூர்லாம் நாங்கள் அப்பா போயிருக்கிறாரு. போயிட்டு வந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. சமாளித்தாலும் எதுவும் நிற்கலை. கடைசியில் சாகும்போது பார்த்திங்கன்னா எதுவும் அவர் திருப்தியாக சேர்த்து வச்சுட்டு போகல.
வெறுமையாக தான் போனார். அந்த அவங்க செஞ்ச சாபம் தான் என் வாழ்க்கையில் அப்படி ஆகிப்போச்சோ என்னன்னு தெரியல. கர்மம் அது என்னை வாந்தியாக பிடிச்சி அதுக்கு ஒரு விடுதலை தெரியாது இருந்தேன். இயேசு தான் ஒரு விடுதலையை எனக்கு கொடுத்தார். நான் இயேசுகிட்ட வந்த பிறகு இயேசு எனக்கு கொடுத்தது ஜீவன், சமாதானம். அதோடு நிற்காமல் எனக்கு ஆசுவத்தையும் கொடுத்துருக்கிறார். நான் சின்ன வயசில் அதிகமாக நான் சாமி கும்பிடும்போது எனக்கு வேலை கொடுன்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி ஊழியம் நல்லா செஞ்சுட்டுருக்கிறேன். அநேகருக்கு ஆஸ்வதமாக செத்து போகிற என்னை கொண்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்வடைவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கொடுத்து எத்தனையோ பேர் சுகம் ஆவதற்கு என்னை பயன்படுத்தின்னு வர்றார். வழி தெரியாதவங்களுக்கு வழி காட்டுற ஒரு பாத்திரமாக இன்றைக்கி பயன்படுத்தின்னு வர்றாரு. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தானியல் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சாட்சி நேரத்தை சொல்லும்படி வாய்ப்பு ஏற்படுத்தின தேவனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே தானியல் ஐயாவுக்கும் அப்படி மினிஸ்டருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த ஊழியம் வளரட்டும். இந்த சாட்சியை கேட்குற ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே தொடும்படியாக அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கைவிடாதவர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு வாழ்வு கொடுக்கிறவர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். சுவாமி, சாகர நிலைமையிலிருந்து எனக்கு ஜீவனை கொடுத்து சுகம் கொடுத்து வாழ்வு கொடுத்து உயர்த்தின தேவன் இந்த சத்தத்தை கேட்குற, இந்த சாட்சியை கேட்குற ஒவ்வொருத்தையும் உயர்த்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரை தொடையும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.